ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். மிட்-நைட் 1:30க்கு தேங்கோட மொபைல் ரிங் ஆச்சு. யார் இது நேரத்தில் கால் பண்ணிவிட்டு? வயனா? ஹலோ, என்னடி? தேங், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நீ எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? உன் கண்ணு 2 பண்ணு மாதிரி இருக்குடா. ஒரு லிப்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? அது பார்க்கும்போது அப்படியே லாலிபாப் மாதிரி இருக்குடா. அதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குடா. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. ஏ லூஸு, என்ன பண்ணிருக்க? ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? அப்படின்னு தேவை பெட்டில் நினச்சிக்கணும். ட்ரிங்க்லாம் பண்ணலடா. அந்த பழக்கம்லாம் என் குடும்பத்துக்கே கிடையாது, தெரியும்ல. ஏய், ஏதாவது பப்பில் இருக்கியா? ஆஹா, சீச்சி, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன்ட்டியா. சரிடி, சொல்லு, நீ எங்கே இருக்கப்ப? நான் 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 எங்கே இருக்கேன்னா, நான் உலகத்தில் தான் தேவங்க இருக்கேன். தேவங்க அப்படியே இருந்துச்சு. ஷர்ட் எடுத்து போட்டுட்டு கார்க்கையும் எடுத்துகிட்டு வேகமாக இறங்கி வந்தான். வயன், லைனில் இருக்கியா? கேட்குது தேவம். சொல்லு, நீ எங்கே இருக்க? அதான் சொன்னல, நான் உலகத்தில் தான் இருக்கேன். லொக்கேஷன் சொல்ல தெரியலையே. ஏய் சரி, உன்னை சுற்றி யார் இருக்கா? உன் பக்கத்தில் யார் இருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இது ஆமாத்தியம், இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு கேர்ள்ஸ் பார்க்கவே பிடிக்கலத்தியம். நீ என் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்கு, அதான் உனக்கு கால் பண்ணேன். என்ன பண்ணிட்டு இருக்கத்தியம்? எனக்கு தெரியும், நீ நான் லவ் பண்ணிட்டு இருக்கல்ல. ஏ லூஸு, இப்போ என்ன ஆச்சுன்னு ட்ரிங்க் பண்ணியிருக்கா? சீச்சி தேங், அப்படி சொல்லாத தேங், நான் ட்ரிங்க்லாம் பண்ணவே இல்லை. சரி, மொபைல் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடு. ஆஹா தேங், நோ, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க தேங், எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏ வாயின் ப்ளீஸ்மா, என் அழகில பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட 1 நிமிஷம் கொடு. 1 நிமிஷம் கொடுத்துட்டு உடனே வாங்கிடு, ஓகேவா? 1 நிமிஷத்தில் வாங்கிடவா? உடனே வாங்கிடவா? ஐயோ படுத்துறாளே. 1 நிமிஷத்தில் வாங்கிடு, உடனே பிடிங்கிறாத. ஓகே ஓகே தேங். கேர்ள்ஸ் கிட்டே கொடுக்கவா, பாய்ஸ் கிட்டே கொடுக்கவா? உன் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுவேன். தேங், என் பக்கத்தில் ஒரு கேர்ள் தான் இருக்கா. ஆனால் நீ கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசாத, ஓகேவா? நீ கேர்ள்ஸ் கிட்ட பேசினா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுடா. நான் வேணும் ஒரு பாய் கிட்டே போய் கொடுக்கவா ஃபோனை? ஓகே, சீக்கிரம் போய் கொடு. ஓகே ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் கொடுக்குறேன். பையனும் பக்கத்தில் இருந்த ஒரு பையன்கிட்ட ஃபோன் கொடுத்தான். தேவை அந்த பையன்கிட்ட அட்ரஸ்லாம் விசாரிச்சுட்டு அந்த பப்புக்கு வந்தான். என்ன இவன் கட் பண்ணிட்டான்? பேசிகிட்டு இருக்கும்போதே வச்சுருவான், இடியட். ஆனால் எனக்கு வந்துட்டு பேசணும் போல் இருக்கே அப்படின்னு வயன் வளரிட்டு இருக்கும்போதே தேவன் வந்து நின்னான். தேவன், நீ மொபைல்குள்ளேருந்து வெளில வந்துட்டியா? ஏய், குடிச்சிருக்கியாடி? சீ, நான் குடிக்கவே இல்லை தேவன், நான் வெறும் ஜூஸ் தான் குடித்தேன். இங்கே பாரு அப்படின்னு ஒயினாவை குடித்த ஜூஸ் எடுத்து காமிச்சா. அது ஃப்ரூட் டேஸ்ட்டில் இருக்க ஒரு ஒயின். அதை பார்த்துட்டு டயாங் கோவமா ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் திரும்பினா. ஏய், என்ன பண்ணிருக்கீங்க? இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து இவளை குடிக்க வச்சுருக்கீங்க? டயாங், நாங்கள் குடிக்கலாம் சொல்லலை, ஜஸ்ட்டுமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டுமேனு கொஞ்சம் தான் குடிக்க கொடுத்தோம். அவள் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு. தேங், நான் தான் குடித்தேன். அவங்க எனக்கு 1 கிளாஸ் தான் கொடுத்தாங்க. நான் தான் நல்லாயிருக்குன்னு வாங்கி ஃபுல்லாக குடிச்சிட்டேன். இது நிஜமாகவே நல்லா இருக்கு தேங், நீ குடிச்சு பார்க்குறியா? ஆனால் இல்லையே, நானே காலி பண்ணிட்டேனே. சரி, உனக்கு வேறு வாங்கி தருவா? நீ இங்கே உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன். ஓகேவா அப்படின்னு ஒயின் எந்திரிக்கிறேன்னு தடுமாறிக்கி அவளை போகணும். தேங்க அவளை பிடிச்சிட்டு அப்படியே அவளை தூக்கணும். தேங், எனக்கு கால்லாம் இருக்குது தேங், நான் நடந்தே வருவேன். பேசாத வயன். தேங் வயன் ஃப்ரெண்ட்ஸ் முறைச்சி பார்த்தோம். சாரி தேங், இது அவ்வளோ போதையாக இருக்காதுன்னு தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இவன் என்னன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்படி மட்டே ஆகிட்டா. ஹே, இப்போ அவள் போதையானது பிரச்சனை இல்லை, நீங்கள் யாராவது கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. சாரி தேங். சரி நகருங்க அப்படின்னு தேங் வயனை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கார்கிட்ட போனான். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் வயனை உட்கார வச்சுட்டு தேங் டிரைவர் சீட்டுக்கு வந்தான்.
தேங் நிஜமாவே அந்த ஜூஸ் சூப்பராக இருந்துச்சுடா. நான் உனக்கு வாங்கி தரேன் சரியா? ஒயன் இங்கே பாருவேன், நீ பப்புக்கு வந்தது தப்பு இல்லை. ஆனால் நீ பப்புக்கு வரன்ற விஷயத்த முதவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம் தேங், இது பேர் பப்பில் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் வெளில போகலாவான்னு கூப்பிட்டாங்களா, நான் அப்படியே வந்துட்டேன். சாரி, இனிமேல் சொல்லிட்டு வரேன். தேங் நான் பப்புக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு வரேன் சரியா தேங்? என்ன ஒயின் அப்படின்னு தேங் ஒயின் பக்கம் திரும்பினா ஒயினோட லிப்ஸில் ஒரு சிப்ஸ் ஒட்டி இருந்துச்சு. அதை எடுத்து விடலான்னு அவனோட தம் ஃபிங்கரை ஒயினோட லிப் மேலே வச்சு அந்த சிப்ஸை தொடச்சான். ஒயினோட லிப்ஸ் அவ்வளோ சாஃப்டாக பட்டராக இருந்துச்சு. தேங் 1 செகண்ட் அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த லிப்ஸை சாஃப்டாக ரப் பண்ணான். தேங் எனக்கு நீ பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கு தேங், வயிற்றுக்குள்ளெல்லாம் கூசுதுடா, ஆனால் நல்லா இருக்கு. தேங் ரியாலிட்டிக்கு வந்துட்டு தேங் ஒயின் சீட் பெல்ட்டை போட்டுக்கோ. வேணாம் தேங். சீட் பெல்ட்டை போட்டுக்கூடி, நீ ஆல்ரெடி ஃபுல் மட்டையாக இருக்க, சும்மாவே ஆடிட்டுருக்க. ஒரு பிரேக் போட்டேன் சீட்டு கடியில் போயிடுவேன், பார்த்துக்கோ. சீட் பெல்ட்டை போடு தேங். நான் ஆல்ரெடி இந்த பேண்ட் இடுப்புலேயே நிற்கலன்னு ஒரு பெல்ட்டு போட்டிருக்கேன்டா, அதுவே டைட்டாக இருக்குது. சீட் பெல்ட்லாம் வேணாம் தேங். அதான் பக்கத்துலேயே நீ இருக்கல, நீ என்னை பார்த்துக்குவ. நான் சீட்டு கீழே போயிட்டாலும் நீ நான் மேலே தூக்கி உட்கார வச்சிரு, ஓகேவா? விளையாடாத ஒயன், சீட் பெல்ட்டை போடு. வேணாம் தேங், சீட் பெல்ட் போட்டால் இங்கே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, எனக்கு தூக்கம் வருது தேங், நான் மடியில் பத்துக்குவா அப்படின்னு உளறிட்டே ஒயன் தேங் மடியில் படுத்தா அப்படியே தூங்கிட்டான். தேங்கோட வீட்டுக்கு ஒயனை கூப்பிட்டு போனான். ஒயனை லிஃப்ட் பண்ணி தேங்கோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். ஒயன் தேங்கோட கைக்குள்ளே இருந்துட்டு தேங் நோ, நான் பேச்சுலர் வீட்டிலலாம் தங்க மாட்டேன் தேங், என்னை என் வீட்டில் போய் விட்டுடு. லூஸு, இப்போ நீ ஹாஸ்டலுக்கு போனோன்னா உன்னை உள்ளே விட மாட்டாங்க தெரியும்ல? தேங் அண்ணா நான் பேச்சுலர் வீட்டிலலாம் தங்க மாட்டேனே. ஒயன் அழகில பேச்சுலர் வீட்டில் தானே தங்க மாட்டேன், தேங் கூட தங்கிப்பல்ல. தங்கிப்பேன். அண்ணா தேவ் நீ பேச்சுலரில் குடிச்சதுனால இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருடி, உன்னை ஒன்றும் செஞ்சிட மாட்டேன் வா அப்படின்னு தேங் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனான். அவன் சோஃபாவில் உட்கார வச்சான். மைனுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இந்தா இந்த தண்ணியை குடி. தேங் எனக்கு தண்ணி வேணாம். தண்ணி குடிடி, நீ ஓவர் போதையில் இருக்க, தண்ணி குடி. தண்ணி குடித்தா அந்த ஜூஸோட ஃப்ளேவர்லாம் வாயிலேருந்து போயிடும், அதனால எனக்கு தண்ணிலாம் வேணாம் தேங். ஒயன் படுத்துருவேன் நீ. சரி ஓகே, நீ என் ரூமில் போய் தூங்கிக்கோ, நான் சோஃபாவில் தூங்கிக்கிறேன் போ. அது உன்னோட ரூம் தேங், அதில் நான் எப்படி தூங்க முடியும்? நீ தான் அங்கே தூங்கணும். நீ ஒரு ரூம் போய் தூங்கு, நான் இந்த சோஃபாவில் தூங்கிக்கிறேன். ஒயன் சோஃபா கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ உள்ளே போய் தூங்கு. அப்போ உனக்கு மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஒயன் நீ உருண்டு விழுந்துருவ, உனக்கு சோஃபாலெல்லாம் தூங்கி பழக்கம் இல்லை, நீ உள்ளே போய் தூங்கு. தேங் இதுதானே ஃப்யூச்சர் ஹவுஸ், நான் சோஃபாவில் தூங்கி பழகிக்கிறேன். ஃப்யூச்சரில் நீ ஏன்டி சோஃபாவில் தூங்க போகிற? என் கூட என் பெட்ரூமில் என்னை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருப்படி. ஆமாம்ல, அப்போ ஓகே, நம்ம இப்போயே போய் பெட்டில் தூங்குவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சோஃபாலே தூங்கிக்கோ, நான் போய் ரூமில் தூங்குறேன். தேங் நில்லு தேங் நானும் வரவா? தேங் ஒயன் நீ சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன்டி, என்னை தூண்டி விடாத. நீ பேசாமல் தூங்குவியா, நான் ரூமில் போய் தூங்கிப்பேன் ஓகேயா? ஆனால் தேங் நான் தனியாக தூங்கணுமா? தூங்குவேன் ப்ளீஸ், உன்னை ஹாஸ்டல்லே விட்டுருக்கணும். சரி ஓகே, நீ கூப்பிடாத, நான் இங்கே தூங்குறேன் ஓகேவா? தேங் நீ கோவப்படல தானே? எனக்கு கோவம்லாம் இல்லடி உன் மேலே, நீ தூங்கு. தேங் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் நினச்ச மேலே கோவமாக இருக்கியா? இல்லடி சொன்னல, எனக்கு உன் மேலே கோவமே இல்லை, நீ தூங்கு. சரி தேங் குட் நைட் அப்படியே உளறிட்டு ஒயின் தூங்கிட்டான். ஒயின் தூங்கினதும் தேங் அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவனும் தூங்கலான்னு ரூமுக்கு போனான். ரூமில் போய் தேங் அவன் பெட்டில் படுத்து பெட்ஷீட் எடுத்து பொத்தி தூங்கினான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹேண்ட் அவனோட ஹிப்பில் வந்து அவனை டைட்டாக ஹோல்ட் பண்ணுச்சு. ஒயின்
ஒயின் என்ன பண்ணுறீங்க? ஒயின் இங்கே என்னடி பண்ணுற? என் கையெடு. ஒயின் ப்ளீஸ் ஒரு மாதிரி இருக்கு, கையெடு. தியாங் அங்கே கொசு கடிக்குதுடா, கொசு கடிக்குதா? ஓ காட், அதானே சொன்னேன் நீ உள்ளே படுன்னு. கையெடு ஒயின் ப்ளீஸ். நான் எப்படியும் உன்னை பிடிச்சிட்டே தூங்கிக்கவா? ரூமில் டெடி பேர் இருக்கும், அதை பிடிச்சிட்டே தூங்கிடுவேண்டா. இங்கே எதுவுமே இல்லையா? தனியாக தூங்க பயமாக இருந்துச்சு. நீ தான் டெடி பேர் மாதிரி இருக்கல்ல, உன்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டேன்னா நான் தூங்கிடுவேன் ஜோ. ஓ காட் வேன் நீ தூங்கிடுவேன், என்னால் முடியாதுடி. கையெடு ப்ளீஸ். நீ நிறைஞ்சிட்டே இருக்க நேராக படு. ஓ காட் இந்த பக்கம் கம்ஃபர்டபுளாகவே இல்லைடா, நீ திரும்பிக்கோ. நான் செஸ்ட்டில் சாஞ்சிட்டே தூங்கிக்கிறேன். ஐயோ என் படுத்தாதடி ப்ளீஸ் டி. நீ திரும்பியா நான் அந்த பக்கம் வருவா. தேங்கும் திரும்பி என்னை ஹக் பண்ணான், ரொம்ப சாஃப்டாக, உடம்பே ஒரு ரசாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக. வயன் என்ன தேங் தள்ளிகிட்டே போன, நான் எப்படி தூங்குவேன்? கிட்ட வா ப்ளீஸ் அப்படின்னு தேங்காய் இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டா. தேங்கு உடம்புலாம் எதுவும் பண்ணுச்சு. இது என்ன வச்சுருக்க தேங்க, இது குத்திகிட்டே இருக்கு. ஐயோ இது வேறையா, இது இன்னில் தான் எப்படி ஆகணுமா? இது சூப்பராக இருக்கு தேங், நான் டச் பண்ணி பார்க்கவா? ஒயன் அவள் ஹேண்ட்ஸ் வச்சு டச் பண்ணிட்டு, தேங் இது என்னது? ஒயன் கையிடுவேன். லூஸ் அடி நீ, உன்னை யார் நீ வந்து படுக்க சொன்னோம்? சரி நீங்கள் தூங்கு, நான் வெளியே போகிறேன். தேங் நான் கூட தான் தூங்குவேன். ஏய் என்னடி நான் டார்ச்சர் பண்ணுறவன். இப்போ என்னாச்சு? நான் டார்ச்சர் பண்ணுறேன்ல, நான் பப்புக்கெலாம் போய் தண்ணி அடித்து உன்னை அசிங்கமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஏன் அப்படிலாம் இல்லடி, இங்கே பாரு. சரி சரி நீங்கள் தூங்கு, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்ன டச் பண்ணாமல் தூங்கணும், ஓகேவா? நான் டச் பண்ணால் கூட உனக்கு பிடிக்கல. ஐயோ போயன். சரி ஓகே ஓகே ஓகே, என்ன ஹேக் பண்ணும் அவ்வளோதானே? ஓகே கண்ட்ரோலாக இருடா ப்ளீஸ்டா, ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு தேங்கும் ஹக் பண்ணிட்டு படுத்துருந்தான். ஒயன் திரும்ப கண்ணை திறந்து, தேங் நீ இந்த ஜூஸை டேஸ்ட் பண்ணவே இல்லைல்ல? எனக்கு எந்த ஜூஸும் வேணாம் ஒயன், நீ தூங்குனா போதும், சீக்கிரம் தூங்கு. தேங் நீ அந்த ஜூஸை டேஸ்ட் பண்ணணும்ல. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆன மாதிரி. உனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும்ல? நான் அது குடிக்கும்போது உன்னை தான் நினச்சிட்டேன், உனக்கும் பிடிக்கும், உனக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கடவுளே ஏன் எப்படி சோதிக்கிறான்? ஒயன் தேங்கோட காலரை பிடிச்சி இழுத்து தேங் லிப்ஸ் மேலே அவள் லிப்ஸை வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். செம்ம சாஃப்டாக ஜென்டிலாக அப்படியே வைல்டானு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. தேங்கும் நோஸ் இல்லாமல் ஒயனை செம்ம சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, எப்படி இருந்துச்சு தேங்? இந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குல்ல? ஒயன் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட என் ஒயன் ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி செம்மையாக இருந்துச்சு. அப்படி தான் தேங்க இருந்துச்சு எனக்கும், அதான் நிறையா குடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? தேங்க ஒயனை நகட்டிட்டு பெட்டில் எழுந்துச்சி உட்காந்தோம். தேங்க கண்ட்ரோலாக இருடா ப்ளீஸ்டா, என்னடா பண்ணிட்டுருக்க? அவளுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான். ஒயன் அகைன் தேங்க இழுத்து, தேங்க தூக்கம் வருது தேங்க, நீ படு, நீ தூங்குடி. ஏன் தேங்க என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற? உனக்கு என்ன பிடிக்கலையா? தெரியும், நான் பார்த்தேன் பப்பில், நீ என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துட்டு இருந்த, உனக்கு என் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கா? ஒயன் எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எத்தனை தடவை சொல்கிறது? நீ தூங்குவேன் ப்ளீஸ். பாரு நீ எப்படி கோவமாக பேசுகிற. எனக்கு பிடிச்சிருந்தான்னு இப்படிலாம் பேச மாட்டேன். நீ என்னை கிஸ் பண்ணிகிட்டே இருப்ப, என்னை டச் பண்ணிட்டே இருப்ப, இந்த இங்கெல்லாம் என்னை டச் பண்ணிட்டே இருப்ப. ஆனால் இப்போ நீ எவ்வளோ கோவமாக இருக்கல்ல? நான் குடிச்சிருக்கேன், கோவமாக இருக்கியா? ஓயன் ஓகே, நான் உன்னை கிஸ் பண்ணால் நீ தூங்கிடுவல்ல? இது நல்லா இருக்கு தேம், நீ கிஸ் பண்ணு அப்படின்னு நான் தூங்கிடுறேன். ஓகே தேம், ஒரே ஒரு கிஸ் தான், அவளை கிஸ் பண்ணி அப்படியே தூங்க வச்சிரு, நீ சோஃபாவில் போய் தூங்கிடு. இது ஒன்று தான் உனக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ், இங்கே இருந்தால் எல்லாமே தப்பாயிரும் தேம் அப்படின்னு சொல்லிட்டே தேங் ஒயன்கிட்ட போனான். ஒயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவள் லிப்ஸ் மேலே லிப்ஸை வச்சு சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயன் அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக்குனான். ஒயன் தேங்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவள் செஸ்ட்டில் வச்சான். தேங் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணான். ஆனால் ஒயன் அகைன் அவனை இழுத்து
பெட்டில் தள்ளி இன்னும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் ஷர்ட் பட்டனெல்லாம் கலட்ட ஸ்டார்ட் பண்ணான். இவன் என்ன பண்ணுற விட்டு வயன் வயன் என்னடி பண்ணுற விட்டு தேவம். இந்த ட்ரெஸ்லாம் கசகசன்னு இருக்கு தேவம். எனக்கு இதெல்லாம் வேணாம். ரொம்ப ஹீட்டாக ஸ்வெட்டாக தேவம். வயன் ஆனால் அதுக்கு இருக்க என் ட்ரெஸ்ஸை கலட்டுறேன். உனக்கும் வேணாம், நான் மட்டும் கலட்டுறேன்ல, நீயும் கழட்டிக்கோ. ஐயோ வயன் எனக்கு விட்டுடி தேவம். சரி இரு கலட்டுறேன். தேங்கோட ஷர்ட்டை கழட்டிட்டு ஒயன் தேங்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயன் என்ன ஒயன் என்ன பண்ணுற ஒயன் ஒயன் வேணா ஒயன் ப்ளீஸ் ஒயன் வேணா ஒயன் ப்ளீஸ் ஒயன். இது கூட ஃபோன் எடுத்து தூங்கிட்டே இருந்துருக்கலாமோ. அவள் ஃப்ரெண்ட்ஸோடய வீட்டுக்கு போயிருப்பா. ஒயன் தேங்க கீழே வந்தா தேங்கோட பேண்ட் ஜிப் அன்ஜிப் பண்ணான். தேங் ஒயன் இதெல்லாம் வேணா ஒயன் ஒயன் எந்திரி கொஞ்சம் ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் என் மேலேருந்து இறங்க ஒயன் ஒயன் அப்படின்னு ஒயனை கீழே கொண்டு வந்து தேங்க மேலே வந்தான். இங்கேருந்து பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா ஒயன்? என் பெட்டில் நீ உன் மேலே நானா ஒயன்? சாரிடி அப்படின்னு தேங்க ஒயனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயனை என்னென்னமோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். தேங் என்ன பண்ணுறது தேங்? வேணாமா? வேணும் ஆனால் மெதுவா தேங். தேவன் என்ன பண்ணுறது? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். தேவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன ஃபீல் பண்ண. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒயினுக்கு மாட்டி விட்டுட்டு தேவன் கிச்சனில் போய் ஒயினுக்கு ஹாட் சாக்லேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். ஒயின் ஒயின் எந்திரி ஒயன் விடிஞ்சிருச்சுடி எந்திரி. குட் மார்னிங் தேவ். குட் மார்னிங் மேடம். இந்தாங்க. தேவ் நான் எப்படி இங்கே வந்தேன்? நீ பப்பில் குடிச்சிட்டு மட்டையாகி கிடந்தேன். நான் தான் கூப்பிட்டு வந்தேன் ரூமில் தூங்க வச்சேன். ஆனால் தேவ் ஆனால் ஒன்றும் இல்லை, இதை குடி. தேவ் எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குதுடா. நேற்று நீ குடித்த சரக்கு அப்படி. ஆனால் வயிறுலாம் ரொம்ப வலிக்குதே. கொஞ்சம் ஓவராக குடிச்சிருக்கல, அதான் எல்லாம் வலிக்குது போல். சிவன் கால் கூட ரொம்ப வலிக்குதுடா. ஒரு ஃபுல் பாட்டிலையும் காலி பண்ணிட்டேன், அதான். முட்டியில் ரொம்ப டயர்டாக இருக்குடா. யாரும் அடித்த மாதிரி யாரும் மேலே ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது. ஏறி உட்காந்தனா கண்டுபிடிச்சிட்டாலும் என்ன? தேவன் வாய்ப்பே இல்லை. நீயா ஏதாவது உளறி மாட்டிக்காத. தேவன் ஒரு நிமிஷம் இல்லை. பூச்சி சத்தம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் கரெக்டாக தானே பண்ணா. பெட்ஷீட்டை கூட மாற்றி தானே விரிச்சிருக்கேன். என்ன பாரு. சொல்லுவேன் என்னாச்சு? என் ஷர்ட்டில் என் ஃபர்ஸ்ட் பட்டன் போடாமல் இருக்கு. அவ்வளோதானா? உன் ஷர்ட் பட்டன் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. மேபி நீங்கள் ஸ்வெட்டாதுன்னு கழட்டியிருக்கலாம். ஓ ஓகே. நீ எங்கே தூங்கினா? நான் சோஃபாவில் தான் வாங்கி தூங்கினேன். வேணா பாரு, அங்கே ஒரு பெட்ஷீட் பில்லோலாம் கிடக்கு. உன்னை நம்பலாம்ல. ஓ இஷ்டம். சாரி தேவ், நேற்று ட்ரிங்க் பண்ணி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? ஆமாடி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரி தேவ், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நீ எந்த முடிவு எடுத்துடாத. உனக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ட்ரிங்க் பண்ணு. ஆனால் ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு நேற்று மாதிரி எனக்கே கால் பண்ணு, ஓகேவா? ஓகே தேவ். ஓகே ஓகே.